அஜித்குமார் 27 வயசாகுற இந்த அஜித்குமார், மதுரையில காளிகாம்பாள் கோயில் அப்படிங்கிற கோயில்ல பிரைவேட் செக்யூரிட்டியா வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. இவரு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒருத்தவங்களுடைய 10 பவுன் சங்கிலிய ஒரு திருடிட்டாரு. 10 பவுன் தங்கத்த இவரு திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி, சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருந்தா ஓகே. பட் விசாரிக்கிறதுக்கு பதிலா ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாம, கஸ்டடியிலயும் எடுக்காம, அன்அஃபிஷியலா அவர அடிச்சு சித்திரவதை பண்ணி, அவர் தான் அந்த 10 பவுன் தங்கத்த திருடுனாரு அப்டின்ட்டு கன்ஃபார்ம் பண்ற விதமா அவர அடிச்சு சித்திரவதை பண்ணி, "நீ செயின் எங்க வச்சிருக்கிறன்னு சொல்லணும்" அப்டின்ட்டு அவர அடிச்சு சித்திரவதை பண்ணி தண்ணி கேட்டிருக்காரு. தண்ணி கேட்டதுக்கு, அவங்க தண்ணி குடுக்காம, மொளகா பொடிய எடுத்து அவர் வாயிலயும், மூக்குலயும் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த வலி தாங்க முடியாம, அந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு இறந்து போயிருக்காரு. ஸோ இதே விஷயம் வந்து ஒரு அரசியல்வாதி பையனுக்கோ, இல்லன்னா பணக்கார ஒரு பையனுக்கோ நடந்திருந்தா, போலீஸ் இதே மாதிரி அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிப்பாங்களா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு? யார் இந்த அஜித்குமார்? இது எங்க நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அந்த அஜித்குமாருக்கு இப்ப என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரியான் புவி சார் அண்ட் யூ வாட்சிங் மீ. 27 வயசாகுற அஜித்குமார் அப்படிங்கிறவரு மதுரையில இருக்கிற விழுப்புரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காளிகாம்பாள் கோயில்ல பிரைவேட் செக்யூரிட்டியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒருத்தவங்க கார்ல வந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மா கூட வந்திருக்காங்க. அவங்க அம்மா எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆட்கள் மாதிரி. அவங்களுக்கு வந்து நடக்க இயலாத அந்த மாதிரி. அவங்களுக்கு இவர் போயிட்டு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ செக்யூரிட்டி கார்டா அவருடைய வேலை உள்ள போறவங்க, வர்றவங்கள கவனிக்கிறது மட்டும் தான். பட் இவங்களுக்கு ஒரு மனித நேயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி பண்றதுக்காக இவர் போயிருக்கிறாரு. அவங்களுக்கு உதவியும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல பையனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கார் கீயும் குடுத்துருக்காங்க. பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவரோட வேலை பார்க் பண்றது கிடையாது. அண்ட் இவருக்கு கார் ஓட்டவும் தெரியாது. ஸோ இவருடைய ஃப்ரெண்ட கூப்பிட்டு கார நீ பார்க் பண்ணிரு. சாவிய கொண்டு வந்து என்கிட்ட குடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாரி அவருடைய ஃப்ரெண்டுமே வந்து கார பார்க் பண்ணிட்டு சாவிய இவர்ட்ட கொண்டு வந்து குடுத்துருக்காரு. ஸோ உள்ள சாமி கும்பிட போனவங்க திரும்ப வந்து அந்த கார திருப்ப கேட்டபோது, இவர்கிட்ட சாவி இருக்குது. ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கார எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவரும் கார எடுத்துட்டு வந்து குடுத்ததுக்கப்புறம், இவரு சாவிய இவங்ககிட்ட குடுத்துருக்காங்க. அவங்களும் கார்ல போயிருக்காங்க. அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நடக்க முடியாது. ஸோ வீல் சேர்ல வச்சு தான் தள்ளிட்டு போகணும். அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவங்கள வந்து எங்கேயாவது வெளிய கூட்டு போலாம். வெளிய சாப்பிடறதுக்கு கூட்டு போலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து கழுத்துல, கால்ல, மூக்குல எங்கேயுமே செயின் கிடையாது. எங்கேயுமே தங்கம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தங்கம் ஏதாவது ஒரு போட்டு வெளிய கொண்டு போனா தானே நம்மளும் ஒரு பொஸ்டான ஆட்கள் அந்த மாரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கோயில்ல வந்து நிறைய திருட்டுகள் நடக்கும் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்மளால வந்து எப்படின்னா, கோயிலுக்கு வெளிய வந்து ஒரு செருப்பு கூட போட்டு போ முடியாது. ஸோ உள்ள போயிட்டு வெளிய வரும்போது அந்த செருப்பு காணாம போயிருக்கும். ஸோ கோயில்ல வந்து செருப்பு திருடுறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளோ தங்கம், அவ்வளோ நகைகள் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இத வந்து யாருமே திருடிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மொத்த தங்கத்தையுமே எடுத்து அந்த காருக்கு பின்னாடி ஒரு இடத்துல வச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்ப அவங்க கோயில்ல இருந்து சேஃபா வெளிய வந்துட்டாங்க இல்லையா? ஸோ வெளிய வந்ததுக்கப்புறம், ஸோ சரி இப்ப சரி அம்மாவுக்கு வந்து நகையெல்லாம் போட்டு வெளிய கூட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க நகையெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அதுல 10 பவுன் சங்கிலி மிஸ் ஆயிருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. இவங்க வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே எத்தன பவுன் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ உங்க கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது தான் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 பவுண்ட் செயின் காணோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த அஜித்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க. 10 பவுண்ட் சங்கிலிய காணோம். நீங்க எடுத்தீங்களா? அப்படின்னு கேட்டபோது அவர் எடுக்கல அப்படின்னு இருக்கிறாரு. சரி இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இவங்க கம்ப்ளைண்டும் குடுத்துருக்காங்க. இப்படி நாங்க கோயிலுக்கு போனோம். 10 பவுண்ட் சங்கிலிய காணோம் அப்படின்ட்டு. ஸோ சந்தேகத்தின் பேர்ல தான் குடுத்துருக்காங்க. அவர் எடுத்திருப்பாரோ இல்லையோ தெரியாது. ஸோ எடுத்திருந்தா தந்துர சொல்லுங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த கையில எடுத்துக்கிட்ட போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாம ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணாம, அன்னைக்கு அந்த அஜித்குமார விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு, "சார் நீங்க போங்க. நீங்க எடுக்கலையா? நீங்க போங்கன்னு" சொல்லிட்டு, அடுத்த நாள் போயிட்டு அவர வீட்ல இருக்கும்போது அவருடைய வீட்ல இருக்கும்போது அவர இழுத்துக்கிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. "நீங்க வந்து இந்த செயின் எடுத்தீங்களா? நீங்க இந்த 10 பவுன் சங்கிலி எடுத்தியா? இல்லையா?" அப்படின்ட்டு அவர் விசாரிச்சு, அடிச்சு அவர துன்புறுத்தி அவர சாவடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. சனிக்கிழமை அவர் இறந்தும் போயிட்டாரு. ஒரே நாள் தான். ஒரே நாள்ல அவரு இறந்தும் போயிட்டாரு. அவ்வளோ சித்திரவதைய அனுபவிச்சு அவர் இறந்தும் போயிட்டாரு. ஸோ இதுதான் வந்து அஜித்குமார் கேஸ்ல நடந்திருக்குது. முக்கியமா என்னன்னா, போலீஸ்க்கு வந்து ஒரு குற்றவாளிய கைது பண்றதுக்கும், கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கும் மட்டும் தான் அவங்களுக்கு உரிமை இருக்குது. குற்றவாளிய அடிச்சு துன்புறுத்துறதுக்கு போலீஸ்க்கு எந்த விதமான ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அப்படி அவங்க விசாரிச்சாங்கன்னு சொன்னாக்க, கோர்ட் மூலியமா அவங்களுக்கு தண்டனை குடுக்கப்படும். அப்படின்னா, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரிசைன் பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லன்னா அவங்களுக்குள்ளே ஜெயில் தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த 6 போலீஸ்க்கு இவர வந்து இப்படி டார்ச்சர் பண்ணி, இந்த மாரி பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு 6 போலீஸ். இத்தனைக்கும் வந்து அவங்க போலீஸ் யூனிஃபார்ம்லயே இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம், அந்த கோர்ட் ஜட்ஜே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவையும், மகனையும் அடிச்சு கொன்னு சாவடிச்சாங்க. அந்த கேஸ்ல வந்து இருந்த போலீஸ் எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. இந்த கேஸ்ல நான் விடமாட்டேன் அப்டின்ட்டு அந்த கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காரு. எவ்ளோ சென்சிட்டிவான நியூஸா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்ட இருந்து வீடியோ வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி கிட்ட இருந்து வரும். அதுக்கப்புறமா மத்த சேனல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பெர்சனலா வந்து மதன் கௌரி கிட்ட இருந்து தான் எல்லா நியூஸுமே வரும். ஸோ அதே மாதிரி அவர மாதிரியே வீடியோ பண்ணணும் அப்டிங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ அவர் பேசுறதெல்லாம் உண்மையா தான் இருக்குது. ஸோ அப்பத்துலருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவர் பேசுற அத்தனை விஷயங்களுமே உண்மையா தான் இருக்குது. ஸோ வந்து பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம் அப்டிங்கிறது தான் இப்ப இருக்கிற சமூகம் வாழ்ந்துகிட்டு வருது. ஸோ நாம வந்து எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க எப்படியாவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ஸோ அவன் வந்து குற்றவாளி, அவன் தான் திருடுனான் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்க, அவன கொல்லணும். அவன் தான் ரேபிஸ்ட்ன்னா அவன கொல்லணும். அவன வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிருவோம். ஸோ அதுக்கப்புறமா வேற ஒருத்தவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அவன் வந்து உண்மையான குற்றவாளி கிடையாது. வேற ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம் அவன கொன்னுட்டானே அப்படின்ட்டு. ஸோ அவள கொன்னுட்டாங்க. ஸோ, அவன் வந்து நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அவன வந்து மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியுமா? ஸோ, இப்ப யார் மேல குற்றம் இருக்குது? ஸோ, நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ஸோ அவன் குற்றவாளியா? கோர்ட்ல போயிட்டு ஒப்படைங்க. அவன் குற்றவாளியா நிரூபிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கட்டும். அப்படி இல்லாம நம்ம வந்து நம்ம செய்றது பூராமே தப்பு தான். தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத வந்து ரியலைஸ் பண்றோம். இத நான் மட்டும் இல்ல, எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான். இப்ப இந்த அஜித்குமார் கேஸ்ல இந்த மாரி பண்ண போலீஸ்காரங்களுக்கு என்ன நடக்கணும்? என்ன தண்டனை குடுத்தா சரியா இருக்கும்? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் சேஸ் அண்டில் தென் பை.